ஹாய் வியூஸ், வெல்கம் டு தாதா சிக்கர். நான் தாதா. அது நம்ம வளர்க்குற வெப்பூர் சேவல் கோழிகளையே எதுன சிறந்தது, எதுன பெஸ்ட்டு, எதுன களத்துக்கு போனதும் பந்தயம் அடிக்கிறதுக்கு உண்டான அனைத்து ராசி அமைப்பும் இருக்கிற ஒரு எதுவும் நல்ல சேவல் தான் சொல்லுங்க. நான் எதுன பெஸ்ட்டு கலர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை, எல்லாருக்குமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு எண்ணம், தெரிஞ்சுக்கிட்டு அதை வளர்க்கணுன்ற ஒரு நினைப்பு எல்லாருக்குமே இருக்குது தான். அப்போது எது பெஸ்ட்டு கலருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள். அது நம்ம வளர்க்குற வெப்பூர் சேவல் கோழிகளே எல்லா கலருமே இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச கலர் வந்து யாக்கோத். இந்த யாக்கோத்துலேயே கதர் யாக்கோத் இருக்குது, யாக்கோத் இருக்குது, பீலா யாக்கோத் இருக்குது, துமுர் யாக்கோத் இருக்குது, நிறைய இருக்குது. புரியுதுங்களா? அதுலேயே பார்த்தீங்கன்னா அது ஒரு கலருக்கும் தனித்தனி அமைப்பு இருக்கும், தனித்தனி ஒரு லுக்கும் வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது பீலா சேவல் இருக்குது. பீலாவிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சிறக்கா பீலான்னுவாங்க, கோல்டன் பீலான்னுவாங்க, கச்சாரங்கு பீலான்னுவாங்க, சில பேர் கழுதரங்குன்னுவாங்க, சில பேர் கச்சாரங்கு, ஏதோ நிறையா புதுசு புதுசாக, அதாவது இப்போ இருக்கிறவங்க நிறைய கலர் மாற்றி புதுசு புதுசாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பெட்டைமாரி கோழிலே பார்த்தீங்கன்னாக்கா நாட்டங்க இருக்கும், தும்மூர் இருக்கும், கதர் இருக்கும், கதர் ஜாவா இருக்கும், கதர் யாக்கோத் இருக்கும், நிறையா இருக்குது. அதே மாதிரி நிறைய பீலாலையுமே வந்து லைட்டாக சில சேவல்லாம் பார்க்க முடியாத கலர்லாம், ரொம்ப ரேர் கலர்லாம் வந்து இருக்கும். நம்ம நிறையா வந்து ரேர் கலர்ஸ்லாம் நம்ம வச்சுருப்போம். அப்படி இருக்கும்போது எல்லா சேவல் கோழிகளுமே நல்ல சேவல் கோழி தான். எதுவுமே வந்து இது கெட்டது, இது நல்லது, இது மட்டும்தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஒரு இடத்துக்கு ஒரு கலரு பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில சேவல்களுக்கு ஒரு சில சேவல் கலரு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ களத்தில் பார்க்கும்போது இப்போல்லாம் நிறைய பேர் வந்து பச்சிலாம் பார்த்துலாம் பறப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மனசுடைய ஒரு நம்பிக்கை தான். நம்ம போயிட்டு அதை இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய நம்பிக்கை. நம்ம அதை போயிட்டு நம்ம வீணடிக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு வந்து நான் சில கலர்கள் வந்து லைக் பண்ணுவேன். அப்போ எனக்கு அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கலர் லைக் பண்ணுவீங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த புதுசாக வரவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குமா, அது பெஸ்ட்டாக இருக்குமா. சப்போஸ் இது வந்து களத்தில் பந்தயம் பண்ணிடுச்சுனாக்கா இதுதான் பெஸ்ட்டு, அடுத்தது அது பண்ணிச்சுனாக்கா அதுதான் பெஸ்ட்டு. அந்த மாதிரி மனுஷன் வந்து ஒரு ஸ்டெடி மைண்ட் கிடையாது, எப்போவுமே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால் எல்லா கலருமே பெஸ்ட்டான கலர் தாங்க. எது நமக்கு நல்லா இருக்கா, உதாரணத்துக்கு சில பேர் வந்து இந்த ராசிக்கல் மோதிரம்லாம் போடுவாங்க. அந்த ராசிக்கல் மோதிரம் போடும்போது இப்போ ஒரு கடையில் போயிட்டு வாங்கும்போது அவனுக்கு எப்படியாச்சும் விற்கணும், புரியுதுங்களா? அவன் என்ன பண்ணுவான், இதுதான் நல்ல கலரு, இதுதான் நல்ல கல், இதுதான் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவான். அது இல்லாமல் உங்களுக்கு இதுதான் ராசி அப்படின்னு சொல்லுவான். அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சில பேர் வந்து எனக்கு இதுதானே ராசி, எனக்கு இதுதானே பிடிச்சிருக்கு, எங்கள் வீட்டுக்கு இந்த கலர் தானே எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு கட்டுக்கதை வச்சுங்கன்னா எல்லாருக்குமே வந்து எல்லா கலருமே செட் ஆகும். யாருக்கும் வந்து ராசி கலர் கிடையாது. யாருக்கு மனசுக்கு சந்தோஷம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து மஞ்சள் கலர் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு சிகப்பு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பச்சை கலர் பிடிக்கும். இப்போ பச்சை கலர் பிடிச்சவனுக்கு இல்லை மஞ்சள் கலர் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னோம்னா வச்சுங்களேன், அவன் போட்டு குழப்பிக்குவான், புரிஞ்சுங்களா? அவன் மைத்துக்காரன் ஆகிடுவான். அதனால எல்லா கலருமே பெஸ்ட்டு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் பெஸ்ட்டாக வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, கலரில் மட்டும் பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து விஷயம் கிடையாது. சேவலுடைய குவாலிட்டி இருக்கணும், தரம் இருக்கணும், அதுக்கிட்ட விஷயம் இருக்கணும். அதுக்கு பறக்கக்கூடிய போர் திறன், பறக்கக்கூடிய திறன், பறந்து கீழே விடாமல் கால் அடி கரெக்டாக லேண்ட் பண்ணுற திறன், கரெக்டாக பறக்கும்போது மூஞ்சிலேயே வந்து எய்மிங் பண்ணுற திறன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அதை பார்த்து தான் வந்து நம்ம கொஞ்சமாக ஓகே இதுதான் நல்லது, இதுதான் பெஸ்ட்டு சேவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணுவோம், புரியுதுங்களா? அப்படி முடிவெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த பெஸ்ட்டு சேவலை இன்னொரு ஒஸ்ட்டு சேவல் வந்து அடிச்சு தள்ளி தூள் கிளப்பி போயிட்டு இருக்கும், புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது எப்படி ஓஹோ இதுதான் பெஸ்ட்டு அப்படி கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்ற மாதிரி என்னதான் பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் ஒரு சின்ன சப்ப சேவை போயிட்டு பெரிய ஜாம்பவான் வந்து தம்சம் பண்ணிட்டோம். அதனால எல்லாமே நல்ல கலர் தான், எல்லாமே சிறந்த கலர் தான். நம்மளுடைய செலெக்ஷன், அதோடைய திறனை வச்சு நம்ம வந்து அதை ஓகேப்பா இதுதான் நல்லது, இதுதான் வந்து கெட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அதிகபட்ச களம் பறந்த சேவல்லாம் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது அதில் எண்ணிக்கையில் நீங்கள் பார்க்கும்போது அதிகபட்சம், அதாவது நம்ம ஊரில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு சேவல் இருக்கு, இந்த கலர் தான் அதிகபட்சம் களம் பறந்துருக்கு அப்படின்னாக்கா கதர் ஜாவா மட்டும்தான் அதிக கலர் பறந்துருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கதர் ஜாவாவை பிடிக்காது, ஐயா இது வந்து அடித்தோலையாக இருக்கும், இது வந்து நல்லா இருக்காது, களத்தில் வந்து ஓடிடும் அப்படின்ட்டு
நிறைய பேர் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு கேட்டு அவங்க நினச்சிக்குவாங்க. அப்படி கிடையாது. அதிக களம் அந்த சேவல் பார்த்தீங்கன்னாக்கா கதிர் ஜாவா கிளிக்கொண்டையில் நல்ல கருப்பு கலரில் டூல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு நல்லா அருமையாக அழகாக நல்லா உடம்பு வால் பஸ்லாம் போட்டுன்னு சூப்பராக இருக்கும். 24 காலம் சம்திங் 26 காலம் கரெக்டாக ஞாபகம் இல்லை, அத்தனை காலம் வந்து பறந்துருக்கு நம்ம ஊர் தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது அதுதான் பெஸ்ட்டு, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அதுதான் பெஸ்ட். ஆஹா 24 26 காலம்னாக்கா அதுதான் பெஸ்ட்டு, ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஜாவா வந்து பெஸ்ட்டான ஒரு கலர். அதில் பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு இருக்கும், எலுமிச்சம்பழம் கலர் மாதிரி இருக்கும், சிலது மஞ்சள் மாதிரி இருக்கும், சிலது அப்படியே கொஞ்சம் கலருக்கு அந்த மாதிரி இருக்கும். கதரில் ஜாவா இருக்குது, துமுரில் ஜாவா இருக்குது, கருந்துமுரில் ஜாவா இருக்குது, புரியுதுங்களா? நிறைய, அதாவது ஒரு சில கலருக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அதுலேயே வந்து சில கலர் வந்து சேரும்போது அதோடைய லுக்கு மாறிடும். நாற்றங்களை ஜாவா இருக்குது. இப்போ நாற்றங்களை ஜாவா பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது, என்னடா ஒரு மாதிரியா இருக்குன்ட்டு. அந்த மாதிரி ஒரு சிலவங்களுடைய விருப்பம் தான். மற்றபடி நீங்கள் வளர்க்குற சேவல் கோழிக்கு வந்து தரமாக இருக்கா, பெஸ்ட்டாக இருக்கா, உடல் அழுத்தம் திருத்தமாக இருக்கா, முக அமைப்பு அழகாக இருக்கா, கவுள் அமைப்பாக இருக்குதா, கால் அமைப்பு இருக்கா, வெள்ள அமைப்பு இருக்கா, உடல் கட்டாக இருக்கா, கழுத்து கட்டாக இருக்கா, இதெல்லாமே வந்து நம்ம பார்த்து தான் ஒரு நல்ல சேவல் இதான் பெஸ்ட் சேவல் சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ 10 இருக்குன்னா 10ல் 1 வந்து எது பெஸ்ட்டு உடல் கட்டு பார்க்குறதுக்கு நல்லா பளிச்ச நல்லா ஒரு சுறுசுறுப்பு ஆக்டிவாக இருக்குதோ அதுதான் வந்து சூஸ் பண்ணுவோம். அதை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து நம்ம வீட்டில் போய் டப்னி பார்க்கும்போது அந்த டப்னிங்கில் அவர் நம்ம நினச்ச மாதிரிலாம் அவர் பறந்து காட்டினால், அவருடைய திறமையை வெளிப்படுத்தினால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், சூப்பர் இதான் செம்ம சேவல், பெஸ்ட்டு சேவல் பாடின்னு சொல்லிட்டு நம்ம அழகாக அவரை எடுத்து தடவி கழுவி காய வச்சு தீனி வச்சு கொள்ள போடுவோம், புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டுங்க எல்லாமே. அதாவது வச்சுக்கிற விதம் தான் அப்படி தான், புரியுதுங்களா? உதாரணத்துக்கு வைரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அது ஒரு மண்ணாங்கட்டி மாதிரி தான் இருக்கும். அந்த மண்ணாங்கட்டி எடுத்து தீட்டும் போது அதை கட் பண்ணும்போது அதை ரெடியாக்கும் போது மட்டும்தான் அந்த வைரம் வந்து அப்படி ஜொலிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஜொலிக்க தான் அந்த வைரத்துக்கு விலை அதிகமாகிட்டே இருக்கும். அப்படி தான் நம்ம வளர்க்குற எப்போ சொல்லுங்க. அதை வச்சுக்கிட்டு இருக்கிற பராமரிப்பு, அதை வச்சு பாதுகாக்கிற முறை, அதை வச்சு பார்க்குற முறை இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து ஓஹோ இதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சில கதை இருக்கு, நான் அடுத்த வீடியோ சொல்றேன், கேட்டால் சிரிப்பீங்க. சிரிக்கிறதுக்கோசரம் அந்த கதை சொல்றேன், அடுத்த வீடியோவில் பாருங்க. எல்லா கலருமே பெஸ்ட்டு தான். நீங்கள் வச்சுக்கிற விதத்தில், அது கொடுக்குற ஊட்டத்தில், அதை நீங்கள் பராமரிக்கிற விதத்தில் தான் அது பெஸ்ட்டாகவே இருக்கணும்னாக்கா உங்கள் கடை தான் இருக்குது. ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை பாய். நான் உங்கள் தாதா பாய்.